வெளியே செம்ம மழைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். வெல்கம் டு அர்னி ஃபுட்ஸ் சேனல். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு. இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியான மீன்லாம் இருக்கு. சாப்பிடு. இது என்ன மீன்? வவ்வால் மீன், ஏரா. இது குழம்புக்கு மீன். இப்போ மீனுக்கு மசாலா போடலாம். இப்போ போயிட்டு காட்டு இது எவ்வளோ டீஸ்பூன்? 3 ஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள்னு சொல்லணும். அது 3 டீஸ்பூனு. நான் மஞ்சத்தூள் போட்டு தான் அரைச்சிருப்போம். நல்லா வைக்கிறேன். கொஞ்சமாக ஆனால் மஞ்சத்தூள் போட்டுப்பேன். மஞ்சத்தூள் ஆட்டக்கூடாது. சால்ட்டு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, இது கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் இப்படி தான் மீன் பொரிப்பேன். கொஞ்சோண்டு லெமன் இல்லை, அதனால் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். சரி, எல்லாத்தையும் கலரிக்கலாம். இப்போ இந்த இதுலேயே மீனை போட்டு வச்சிடலாம். கட்டியாக இருக்குது. இப்போ மீன் போட்டு வைக்கும் போதே தண்ணி ஆகிடும். ஹாய், வெளியே நல்ல மழை. வீடியோ ஆரம்பிச்சிருந்து வெளியே மழை பெய்யுதுமா, வீடியோவில் காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தான் என் பையன். அதான் வெளியே வந்து காட்டுறான். நல்ல மழைனால ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. இப்போ மழை கொஞ்சம் ஸ்லோவாக பெய்யுது. இதுதான் எங்கள் தெரு. மழை பெய்யுது பாருங்க. மீனுக்கு மசாலா போட்டாச்சு. இது நெத்திலிக்கு சொன்ன மீனுக்கு போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டும் அப்படியே ஊறட்டும். நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். நெத்திலி ஃப்ரை. 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு. இது அது மீன் குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? கோ. வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ? சரி, எவ்வளோ? கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. இப்படி வெங்கினே போகுது. எண்ணெய் காயுது. எங்கள் கேமராமேன் ரொம்ப பண்ணுறாருங்க. கடுகு போட்டுக்கலாம். என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? வெந்தயம் கொஞ்சம் மேலே படாது. நெல் வெங்காயம் போட்டுக்கலாம். எந்த கலர் வதக்கணும்? வெங்காயம் நல்லா வதங்குது. ஒரு 4 பச்சை மிளகாய் முழுசாக போட்டுடலாம்.
வெங்காயம் வதங்கிட்டாங்களா நம்ம தக்காளி அரிஞ்சிடலாம். எத்தனை தக்காளி? ஒரு 4 சின்ன சின்னதாக இருக்குது தக்காளி, அதனால் ஒரு 4 தக்காளி. தண்ணியில் ஊறாது தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்குது, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் கூட சேர்த்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். புளி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்சல் போடலாம், கொஞ்சமாக போடலாம் உப்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். தோசைக்கல் வச்சாச்சு. இதில் வந்து எறா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை மசாலா போடவே இல்லை. மசாலாலாம் போடாமல் அப்படியே போட்டுக்கணும். நம்மளே ஃப்ரை பண்ண எங்கள் அம்மா போன போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டு கிச்சன் ரொம்ப சின்னது, அதனால தான் இப்படி ஒரே நெருக்கடியாக இருக்குது. கொஞ்சம் குப்பையாகவும் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் க்ளீன் பண்ணிவிடுவோம். சமைக்கும் போதே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். பெருசாக இருக்கு, அதனால கொஞ்சம் 2 கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இந்த இறா? இது வந்து 1 கிலோ. ஏன் இந்த மஞ்சள் கலரில் இருக்குது? மஞ்சள் தூள் போட்டு கழுவுனதுனால மஞ்சள் கலரில் இருக்குது. மஞ்சள் தூள் ஆன்டி டெர்மரிக். டெர்மரிக் சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக். ஆன்டி டர்மரிக் பவுடர். நம்ம தம்பி தக்காளி வெங்காயமும் நல்லா வதந்துட்டுருக்காங்க. இங்கே யாராவது ரெடி பண்ணிட்டு மீனும் நல்லா ஊறிட்டு இருக்கு பாருங்க. மீன் எவ்வளோ நேரம் ஊறணும்? மீன் இந்த குழம்புலாம் ரெடி பண்ணுறது வரைக்கும் ஊறும். குழம்புல இறக்கிட்டு மீன் வறுத்துடலாம். அதோ இறா ஃப்ரை பண்ணோடனே மீன் அதில் போட்டு மீன் வறுத்துடலாம். ஒன்றும் ஆகாதுல்ல, மசாலா ஊட்டிக்காதுல? ஒன்றும் ஆகாது. நிறையாவே காமிச்சு. இதில் என்ன காமெடினா, இதில் எதுவுமே என் பையன் சாப்பிட மாட்டான். மீன் குழம்பு சாப்பிட மாட்டான். யாரா சாப்பிடுவோம்? ஸோ மீன் குழம்பு சாப்பிட மாட்டான், சாப்பிட மாட்டான். எங்கள் வீட்டு சிங்கக்குட்டி தூங்கிட்டு இருக்காராங்க, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு பெரிய தலை வந்து டிவி பார்த்துனுக்கிறாரு. அதோட ஒரு நிமிஷம் என்னம்மா போடுற? யாராவது போடலாம். பொடி வச்சுக்கிட்டு கட்ட சொல்ல. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யாரு? இவங்க நம்ம தம்பி எல்லாம் வதங்கியிருக்காருங்க. மீன் குழம்பு ஒரு ஸ்மெல்லு வருது. மீன் குழம்புல மீனே போடலான்னு வதக்க தாண்டா செய்கிறேன். ஸ்மெல் லேட்டாக வருது. எங்களோட சின்ன குட்டி அங்கே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் பெரிய குட்டி தூக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எத்தனை சிட்டிகை? ஒரு 1/2 ஸ்பூன். தேவைக்கு ஏற்ப. ஓகே. கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வச்சுக்கலாம். நம்ம யாராவது பார்க்கலாம். அதே தலைவர் வந்துட்டு இருக்காங்க. நல்லா அந்த தண்ணியெலாம் விடட்டும், அப்புறமா நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் போடலாம். ஓகே. மாதிரி கடல் இருக்கு வேவுதுங்களா? ஓகே. என்னாச்சு? ஐயோ ஆஃப் பண்ணிட்டேன். ஹாய் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். இதை பாருங்க, எங்கள் வீட்டு சின்ன குட்டி சிங்கக்குட்டி தூங்கி நினைறாரு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அது எத்தனை ஸ்பூன்? ஒரு 4 ஸ்பூன். 4 ஸ்பூன் அவ்வளோ போடுறேன். காரமாக இருக்காது. மீன் குழம்பு கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாகவும் சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் காரசாரமாக சாப்பிடவே மாட்டோம். நீ மீன் குழம்பே சாப்பிட மாட்டேன், நீ பேசக்கூடாது அதை பற்றி. மீன் தான் சாப்பிட மாட்டேன், மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். ஐயோ கேமரா உண்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்.
கம்முனு தெரியல. பாருங்க மசாலாவோட நம்ம தம்பி வெங்காயமும் தக்காளியும் வதங்கி இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்குங்க பாருங்க. எங்கள் அம்மா கரைச்சி வச்சிருக்கேன் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி தான் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட் தரும். மீன் குழம்புக்கு மீன் தாண்டா டேஸ்ட் தரும். ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இல்லைடா, குழம்பு இதில் தானே வருது. மீன் தானே விட போடுறீங்க. மீன் இருந்தா குழம்பு தண்ணியாக வருது இல்லைல்ல. என் பையன் அப்பப்போ இப்படி தான் அறிவாக பேசுவான். ஸ்மெல்லு வருது. ஸ்மெல்லாம் வரும், இனிமேட்டு தான் வரும் ஸ்மெல்லு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. அவங்க பாருங்க, அதில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வருது. இந்த தண்ணியெலாம் இதுவாகட்டும். இது மாதிரி கலரில் நம்ம என்ன தான் அதை வடிகட்டி போட்டாலும் அதில் இருந்து தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். அந்த தண்ணிலாம் போட்டு வந்துச்சு பிரியாணி. ஆன் பண்ண அதெல்லாம் ரெடி ஆகுதுக்குள்ள இன்னும் இங்கெல்லாம் குப்பையாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம யாரா தம்பி வந்து தண்ணி வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, ரொம்ப இடிக்கமாக இருக்குது கிச்சன். அனுப்பிச்சிருங்க, கொண்டை கட்டிடுச்சு. குழம்புக்கு மாங்காய் போட்டுக்கலாம். பார்த்தது இல்லை. ஏன் விட்டுறேன்? இந்த மாங்காய் ஹார்டாக இருக்குன்றதுனாலயா? இங்கே பாருங்க, அழகா டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? மீன் குழம்பு, மாங்காய் போட்ட மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்னு உனக்கு தெரியுமா? சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தான் தெரியாது. என்னதான் கேட்குறேன், நீ தெரியாது தெரியாது அப்படி இருக்கும். அப்புறம் நீ மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நான் குழம்பு சாப்பிடுவேன், மீன் தான் சாப்பிட மாட்டேன்னு அதுக்குள்ள சொல்லவே மாட்டேன், பிடிக்காதுமா எனக்குன்னு. மீனை காட்டலாமா? நான் கையில் பிடிச்சி காட்ட பாருங்க. பண்ணிட்டியா? மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. மாங்காய் போடுவோம். பாருங்க, மாங்காவை எப்படி ஸ்லைஸ் பண்ணி ஏன் அப்படியே போட்டேன்? முழுசாக போடுற, கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணி போடல. கேமராமேன் வாய் மூடவே மூடாது, பிறந்ததுலேருந்தே அப்படிதான். கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணி போடலாமேன்னு கேட்டேன். அங்கே பாருங்க, யாரா பாஸ் நல்லா வெந்துட்டு இருக்காரு. யாரா பாஸ் பக்கம்மா பாஸ் நல்லா வெந்துட்டு இருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்துருக்குண்டு. இந்த தண்ணி வந்து என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிநேக்குது. ஓகே, நம்ம இந்த தண்ணிலாம் வடிக்கணும். விரால இருந்து நல்லா வடியுது. ஓ கட் கட் சொல் சொல் சொல். இங்கே பாருங்க, எல்லா பாக்ஸும் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு. மாங்காயெல்லாம் வெளில தெரியுது பாருங்க. இந்த மாதிரி போன வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இப்போ எங்கள் அம்மா புது விதமான இறா ஃப்ரை பண்ணுறாங்க. இப்போ எதுவும் இல்லை, அது லாஸ்ட்டில் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்பூன்? அது ஒரு 2 ஸ்பூன். ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக. அரை ஸ்பூனா? ஆமாம். அது சொல்ல தெரில. 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகும். அரை ஸ்பூன் போட்டு ஏற்ற சால்ட்டு, உப்பு தேவையான அளவு. ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டா. வீட்டு இந்த பாருங்க, யாரா வெந்துட்டு இருக்கீங்க. ஓகே, மீன் குழம்பு பார்த்தீங்களா? மீன் குழம்பு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது. அப்படியே டேஸ்ட் பண்ண மாதிரியே சொல்லுவியா? உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
ஓகே, இப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சிங்கக்குட்டி எழுச்சிக்கிட்டாரு. உங்களுக்கு சிங்கக்குட்டியே பார்த்துன்னு இருப்பாங்க. உங்களுக்கு தான் நாய் பைத்தியம் பிடிச்சி நாட்டுது. பேர் சிண்டு. இந்த பாருங்க நல்லா ரெட்டிஷ் கலரில் விட்டாரு. ஸ்பைசியாக இருக்குமா? இந்த மீனும் நல்லா ஊறிட்டு இருக்கு. இப்போ எப்படி சுருண்டுச்சு, அப்படி சுருண்டு வரும்போது தான் வேவுதுன்னு அர்த்தம். இவ்வளோ நாள் நம்ம இது பண்ணியிருந்தனால இது வந்துச்சு. அதான் நெக்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷோட ஹீரோ நல்லா வந்துட்டு இருக்காரு. ஓகே, பண்ணிட்டா மீன் குழம்பு காமிச்சிடலாம். மங்காளம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் பெப்பர் கொஞ்சமாக பெப்பர் வீட்லேயே அடிச்சிது. பார்த்தா எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். கொஞ்சமாக பெப்பர் போட்டு மீன் குழம்புக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே ஏன் மீன் குழம்புல பெப்பரு? மீன் குழம்பு காரக்குழம்பு வைக்கும் போது நான் கொஞ்சம் பெப்பர் போடுவேன். எங்கள் மம்மியோட ஸ்டைல் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுவேன். எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, அவரு ரொம்ப ஸ்பைசியான ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இதுக்கு அடுத்ததான் இட்லி பொரியலால கேங்க. மீன் நல்லா ஊறிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த டிஷ்ஷுக்கோட ஹீரோ இவங்க தான். இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக கொடுக்கும். இது இட்லி பொடி நம்ம வீட்டில் அரைச்சது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்டு. நான் இப்படி தான் பண்ணுவேன். லாஸ்ட்டாக இந்த இட்லி பொடியை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி. பட்டா நல்லா டிஷ் இது பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். கொஞ்சமாக மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்படி ஊற்றுவோம். அப்படியே இப்போ இதோட சேர்ந்து அது இதுவாகட்டும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிடுறது ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். ஃபைனல் டச்சா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அப்படியே பெரட்டி விடணும். கருவேப்பிலை ஃப்ரை ஆகணும். இப்போ இதுதான் இதோட டைமிங். இங்கே மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. மாங்காய்லாம் நல்லா வெள்ளை தெரியாது, ஆனால் தெரியுது வெள்ளை. நம்ம போட்ட கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் இதுவாகிறது தான் இதோட டைமிங்கு. அப்போ இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு மீன் குழம்பா? மீன் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா மீன் போட்டுடலாம். இப்போ பாருங்க இந்த டிஷ்ஷோட ஹீரோ. மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் போட்டுக்கலாம். டிஷ்ஷோட ஹீரோன்னு சொல்ல தெரியாது. அதான் நீ சொல்லிட்டல. இந்த டிஷ்ஷோட ஹீரோ நல்லா போகிறாரு. இவங்களை போட்டாதான் இது மீன் குழம்பு. இவங்களை போடலன்னா அது வெறும் குழம்பு. அது காரக்குழம்பு. 2 விதமான மீன் போட்டிருக்கோம். என்னென்ன மீன்? நெத்திலி மீனும் இந்த மீனோட தலையும் போட்டிருக்கோம். இது நல்லா சும்மா ஒரு கொதிச்ச உடனே அப்படியே ஆஃப் பண்ணி மூடிடலாம். யாரா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட கருவேப்பிலை நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப வலிக்கிறோம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். மீன் காத்துட்ருக்காரு. எப்போ தான் நம்மளை ஊற பிடிச்சிட்டு இருக்காங்க, எப்போ தான் குளிப்பாங்கன்ட்டு. ஓகே, இந்த கருவேப்பிலை கலர்லாம் மாறி இருக்கு பாருங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. மீன் குழம்பு கொதிக்குது.
மீன் போட்டு கொஞ்ச நேரத்தில் மீன் குழம்பு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணி மூடிடலாம். இது பிறகு இந்த மீனை வறுத்து போகணும். இன்னும் கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது இப்போ நெத்திலி வறுக்க போகிறோம். நெத்திலி ஊற வச்சுருக்கேன், கையை வச்சு பொரிக்க போகிறேன். இந்த டைமில் ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றி கலரிட்டு பொரிக்கலாம். எதுக்கு? இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட ஸ்டைல் என்ன ஒரு மாதிரி கடையில் இது மசக்கடுவு முட்டை நானாக போடுறேன். முட்டை கலக்கி வச்சு இதுக்கு முட்டை போடணுமாம்மா? அதுக்கு வேண்டாம், இதுக்கு மட்டும். நெத்திலி மட்டுமா பொரிக்கணும்? நெத்திலி பொரிக்கணும், மீனை வறுக்கணும். ஓகே, சொல்லு. நெத்திலி போடுறேன் பாருங்க. போட்டோன்னு தெரிக்கும். எல்லாம் வளர்ந்துடாரு ஹீரோ. என்னம்மா? எவ்வளோ நேரம் வச்சுருங்க? தெரிய மாட்டேங்குது. செகண்ட் டைம் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இதை இங்கே மீன் வறுக்கிறேன். இது பண்ணி வேறா இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர். குட்டி ஏஞ்சல் யாராவது சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு. அங்க சொல்லுங்க வீடியோ. எப்படி இருக்கு தியா? பெருமை எப்படி செஞ்சிருக்கேன்னு ஆய் சொல்லு. ஆய் பாருங்க அப்பா. ஆய் சொல்லுங்க. ஆய் டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. அருமையான ஃப்ரை ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுவும் டேஸ்டிங் தரும். நான் சொல்லு. நெத்திலியும் சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க நெத்திலி ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க அப்பா டேஸ்ட் பண்ணி சொல்வார் இப்போ. அப்படியே வெளில போறாங்க. உங்க அம்மா பிரியாணி செய்றாங்க நைட்டு. இந்த பொண்ணு வாயால தான் வடை சுடும். வாயாலே வடை சுடுவா. இங்க பாருங்க நெத்திலி டேஸ்ட் பண்றாரு. நீ சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவியா? எப்படி இருக்கே? அருமையா இருக்கு. ஜகதா கொஞ்சம் காரமா இருந்துச்சு. நெத்திலி சூப்பரா இருக்கு. முட்டை போட்டு கொஞ்சம் கலக்கணும். என்ன அது மாதிரி தெரியுது. இந்த பாரு இதே நீ சொல்லி இப்போ டேஸ்டிங்க்கு சாப்பிடு. என்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, எறா ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, சாப்பாடு, தயிர். மீன் குழம்பு எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுங்க. பெசிப்பா அருமையா இருக்கு. மாங்காய்க்கும் அதுக்கும் வேற லெவல். இந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தோன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிடலாம். சாப்பாடு காலையிலே வச்சது, அதனால தான் சூடாக இல்லை. ஸ்கூல் இருக்கோம் சொல்லிட்டு காலையிலே சாப்பாடு வச்சிட்டோம், அதனால தான். பாய்.